இலங்கை பாகிஸ்தான் நாட்டவர்கள் தொடர்புபட்ட சதி வழக்கின் முக்கிய குற்றவாளி கைது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் பிரஜைகள் சம்பந்தப்பட்ட உளவு வழக்கில் 2023ஆம் ஆண்டு பிணை வழங்கப்பட்ட நிலையில் தலைமறைவான ஒருவரை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கைது சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், இலங்கையின் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரத்தில் பணிபுரிந்த இலங்கை நாட்டவரான முகமது சாஹிர் ஹசன் மற்றும் பாகிஸ்தான் நாட்டவர் அமீர் சுபைர் சித்திக் ஆகியோருடன் இணைந்து சந்தேக நபர் பயங்கரவாத சதி செய்தார் என்பதே நூர்தீன் மீது சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டு. இவரை பயன்படுத்தி 2014ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த மே 7ஆம் தேதி ட்ராஃபி நூர்தீன் என்ற இவரை குற்றவாளியாக இந்திய நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதற்கு முன்னதாக குறித்த நபரை கைது செய்ய உதவுவோருக்கு 5 லட்சம் பணம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள ராஜீவ் நகர் பகுதியில் இருந்து நூர்தீன் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. இதன்போது கையடக்க தொலைபேசிகள் உட்பட இலத்திரனியல் உபகரணங்கள் மீட்கப்பட்டதாக NAI என்ற இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் நாட்டவரின் வழிகாட்டலின் போலியான இந்திய ரூபாய்கள் மூலம் தேசவிரோத உளவு நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி செய்வதில் நூருதீன் ஈடுபட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வேகமெடுக்கும் ரஷ்ய தாக்குதல்கள். உக்ரைன் அதிபர் எடுத்துள்ள முடிவு. கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கிவ் பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனது வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெலன்ஸ்கி இந்த வாரம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துகல் ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருந்ததாகவும், ஆனால் அவர் தனது பயணத்தை காலவரையறையின்றி தள்ளி வைத்துள்ளதாகவும் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே கருங்கடல் மற்றும் கிரிமியா தீபகற்ப பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் வீசிய 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா 2 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் தொடுத்து வரும் நிலையில் தற்போது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடு ஒன்றில் பிரதமர் மீது திடீர் துப்பாக்கிச் சூடு. ஸ்லோவாக்கியா பிரதமர் ரோபர்ட் ஃபைகோ துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைநகரிலிருந்து வடகிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹட்லோவா நகரில் இந்த சம்பவம் நடந்ததாக TA3 செய்தி தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சத்தம் சந்தடியின்றி ராபாவில் உள்பிரதேசங்களில் நுழைந்தது இஸ்ரேல் படை. காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பின் இறுதிக்கோட்டை என வர்ணிக்கும் ராபா மீதும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குதல்களை தொடங்கியது. இதில் எகிப்திலிருந்து ராபா செல்லும் முக்கிய வீதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இஸ்ரேல் படை. எனினும் ராபாவின் உள்பகுதிக்குள் செல்வதற்கு கண்டனம் வெளியிட்ட அமெரிக்கா அவ்வாறு படையெடுப்பை மேற்கொண்டால் பாரிய உயிர் சேதம் ஏற்படும் என இஸ்ரேலை எச்சரித்தது. ஆனால் சத்தம் சந்தடியின்றி ராபாவின் உள்பகுதிக்குள் இஸ்ரேல் ராணுவம் ஊடுருவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இது தொடர்பில் இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை. இதனிடையே ராபாவிற்குள் நுழைந்த இஸ்ரேல் படைகளின் வாகனங்களை செவ்வாய்க்கிழமை தங்கள் வீரர்கள் தாக்கியதாக ஹமாஸ் அறிவித்தது. காயமுற்ற ராணுவ வீரர்களை மீட்க அல் சலாம் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச மாணவர்களுக்கு பிரித்தானிய அரசின் முக்கிய அறிவிப்பு. பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு 2 அல்லது 3 ஆண்டுகள் பிரித்தானியாவில் பணிபுரியும் வகையில் பட்டதாரி விசா வழங்கப்பட்டு வருகிறது. குறித்த விசாவின் தவறான பயன்பாடுகளை தடுப்பதற்காக மதிப்பாய்வு செய்து அதன் முடிவுகளை அறிவிக்கவிருப்பதாக பிரித்தானிய அரசு தீர்மானித்துள்ளது. அதோடு ஏற்கனவே பிரித்தானிய உள்துறை செயலாளரான ஜேம்ஸ் கிளவுரின் சர்வதேச மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தார். இந்நிலையில் மதிப்பாய்வின் முடிவுகளில் பட்டதாரி விசாக்கள் தவறாக பயன்படுத்தப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிரித்தானிய அரசின் புலம்பெயர்தல் ஆலோசனை குழு சர்வதேச மாணவர்களை 2 அல்லது 3 ஆண்டுகள் வேலை செய்ய அனுமதிப்பது தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுடனான இலங்கையின் உறவு துண்டிக்குமாறு கோரும் MP.
இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவுகளை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார். காசா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தாவிட்டால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்துமாறு கோர வேண்டிய நேரம் இது. உலகில் சமாதானத்தை விரும்பும் அனைத்து தரப்பினரும் இதனை கோருகிறார்கள். அத்துடன் எந்தவொரு ஆபத்துமின்றி பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தரப்பினர் விடுதலை செய்யப்பட வேண்டும். பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்வது தொடர்பான கட்டார் மற்றும் எகிப்தின் முன்மொழிவை ஹமாஸ் இயக்கம் அண்மையில் ஏற்றுக்கொண்டிருந்தது. இதனை இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை. தற்போதைய இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு பணைய கைதிகளை விடுவிக்க எந்தவொரு திட்டமும் இல்லை. காசாவில் உள்ள அனைவரையும் அழிப்பதே இஸ்ரேல் நோக்கமாக கொண்டுள்ளது. இது இனவழிப்பாகும். இந்த நிலையில் உலகில் உள்ள சில நாடுகள் இஸ்ரேலுடன் இருதரப்பு உறவுகளை கொண்டிருப்பது கவலையளிக்கிறது. நாம் தற்போது ஒரு நிலையான தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டில் உள்ளோம். இஸ்ரேல் மற்றும் ஈரானை சமாதானப்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார். ஈரான் அதிபரின் இலங்கைக்கான பயணமும் இரண்டு நாடுகளையும் சமமாக கவனிக்க முடிந்தமை குறித்து பெருமை கொள்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இந்த விடயம் தொடர்பில் நாம் வெட்கப்பட வேண்டும். இலங்கை இப்போது அமெரிக்காவுக்கு அடிமையாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பால்டிமோர் கப்பல் விபத்து. 50 நாட்களாக கப்பலுக்குள் இந்திய மற்றும் இலங்கை பணியாளர்கள். அமெரிக்கா பால்டிமோரில் தொழில்நுட்ப பிரச்சனையால் சரக்கு கப்பல் கடல் பாலத்தில் மோதிய சம்பவம் இடம்பெற்று 50 நாட்களாகியும் சரக்கு கப்பலில் உள்ள பணியாளர்கள் தொடர்ந்தும் கப்பலிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய மற்றும் இலங்கை பணியாளர்களான இந்த 21 பேரும் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் தொலைபேசிகளும் அமெரிக்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. முன்னதாக குறித்த சம்பவத்தில் உயிரிழந்த 6 கட்டுமான தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பேரழிவுக்கு கப்பல் பணியாளர்கள் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டும் என்று சிலர் வலியுறுத்தி வருகின்றமை தொடர்பில் பணியாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக இவர்களில் சிலரின் மன உறுதி புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் குறைந்துள்ளதாக கடற்படையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் 2 தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன.